இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஈகிள்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ண போகிறாங்க. பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யங் 11 ஸ்டார்ட் அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு டீமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது உண்மையிலே கிடையாதுடா, சலைச்சதே இல்லைடா. ரெண்டுமே செம்ம டாமினண்ட்டான டீமு. பார்க்கலாமே. அண்ட் ஃபர்ஸ்ட் starting with the down the leg and that is a wide. Starting with a wide போட்டுருக்காங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இது 3வது இன்னிங்ஸோ 4வது இன்னிங்ஸோ. ஸ்டார்டிங் வித் வைடு. மறுபடியும் ஒரு வைடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு பால் கீப்பரையும் தாண்டி போயிருச்சப்பா. பட் அது வந்து ஒரு ரன் வேற ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஒயிட் +1 அங்கே. பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உள்ள வந்திருக்கிறாரு. செம்ம பால். ஆக்சுவலாக காற்று எதிர்காற்று தான், பேட்டரிக்கு சாதகமாக தான் அடிக்குது. அவர் ஜஸ்ட் டைமிங் பண்ணாலே வந்து பால் காற்றோட காற்றா கூட்டு போயிடும். ஆனால் அந்த காற்றுலையும் எதிர்காற்றுலையுமே வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரப்பா. இதுக்கே தனியாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போலயே. எட்ஜ் சரியாக படலை, சரியாக போல டோ எண்டில் பட்டதுனால சரியாக படலை. ஸோ ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. பேட்லேருந்து ரன் வந்திருக்குது இப்போதைக்கு. ஓகே ப்ரோ, ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீமு. அங்கனக்குள்ள டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு. காற்றுல ஆடினதான் நினைக்காதீங்க, பால் பட்ட ஸ்பீடில் அப்படி போயிருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீம். யங் 11 ஸ்டார்ட். தே ஆல்ரெடி ஸ்டார்ட் லைக் ஃப்ளையிங் பேர்ட் அப்படின்னா சொல்ல. முதல் விக்கெட் விழுந்திருக்குது. என்ன ப்ரோ ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீம்? ஓகே, முக்கியமான ஒரு அறிவிப்பு. இப்போ இறங்குற பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவராஜ். அவர் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேவா. ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ, நல்லா ஆடுங்க. ரொம்ப நாள் ஸ்போர்ட்ஸில் ஆடுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து வாழ்த்த வயதில்லை. ஆஹா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்டா, இதெல்லவா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அங்கே பார், இன்கமிங் பேட்டருக்கு சொன்ன உடனே பர்த்டே விஷ் பண்ணுறாரு. ஸோ முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க ஃப்ளையிங் ஈகிள்ஸ். அதை தொடர்ந்து அடுத்த புதிய பேட்டராக உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ ஃபீல்டில் ஒரு சின்ன சேஞ்சாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ ஒரு சின்ன ஆஹா, மறுபடியும் சூப்பர் பால். மாற்றி லைன் அண்ட் லென்த்து உள்ளே வெளியேன்னு போட்டு பேட்டரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மைண்ட் செட்டை உடைக்கிறாங்கப்பா. செம்ம ஸ்டார்ட்டு யங் 11. சூப்பர் சீரியஸாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பால் போறது மட்டும் தான் தெரியுது, பிச் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்றத கணிக்க முடியல. அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு டாட் பால். பேக் டு பேக்கா டாட் பால். அப்புறம் விக்கெட் மாத்தி விழுந்துகிட்டு இருக்குது. டிக்க முயற்சி பண்ணியும் பால் மாட்டலைன்னா அது ஒரு டாட் பால் தான். அந்த டாட் பாலோட முதல் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் 4 ரன்னு ஃபார் 1 விக்கெட் லாஸ். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொருத்தருக்கும் பர்த்டே. ஆக்சுவலாக அது நான் இங்கேனுக்குள்ள நம்ம ஊர் மக்களுக்கு, இங்கே பேட்டர் ஆடுறவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஒரு கிரிக்கெட்டருக்கு இன்னைக்கு ஒரு பர்த்டே. யாராவது கெஸ் இருந்தால் சொல்லுங்கள் தாராளமாக. இந்தியன் கிடையாது, இந்தியன் பேட்டர் கிடையாது. நல்ல யாக்கிங் லென்த்து. எதில் பார்த்தீங்க? இன்னைக்கு இன்னொரு கிரிக்கெட்டருக்கும் பர்த்டேப்பா. சங்கம் அண்ணா இருக்கீங்களா லைன்ல? இருக்கோம், சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொரு கிரிக்கெட்டருக்கு ஒரு பர்த்டே. யாருன்னு தெரியுமா? எனி ஒப்பீனியன்? சொல்லுங்க, யாரு?
சுத்தி இருக்காரு. நல்ல ஓ ஐயோ மிஸ் பண்ணிடுப்பா பாவத்தை. நல்ல வேலை பால் பவுண்டரி போல. ஃபீல்டர் வெயிட் பண்றாரு. போகுமா போகாதா? ரன் அவுட்டுக்கான அப்பீல் கேட்றாங்க. அது தொடர்ந்து நேரா கம்ப்யூட்டர் ஜி அது ரன் அவுட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி ஓகே, கம்ப்யூட்டர் ஜி இப்போ பார்ப்பாங்க. பதில் சொன்னா என்ன பரிசு? பதில் சொன்னா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு என்ன சொல்லுங்க, பதில் நான் சொல்லிட்டேன். பதிலே நான் சொல்லிட்டேன், பரிசு இல்லைன்றா அப்படி. ஓகே ஓகே ஒரு சின்ன சேஞ்சாங்க. ரன் அவுட் செக் பண்ண நேரமே அந்த இடத்துல பவுண்டரியுமே செக் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பவுண்டரி. ஸோ ரிவ்யூவில் பார்த்தா தான் வந்து தெரிஞ்சது. கம்ப்யூட்டர் ஜி தான் வந்து அதை தேர்ட் பேரை வந்து பார்த்துருந்துருக்குறாங்க. ஸோ அதில் தான் வந்து பவுண்டரி அப்படின்றத கன்ஃபார்மே பண்ணியிருக்கிறோம். எஸ் அங்கே ரிவ்யூவில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வெல்கம் பவுண்டரி. ஓ லோ ஃபுல் டாஸ் செம்மையாகிங் லென்த்து. மறுபடியும் ஒரு டாட் பால் மாற்றி 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 லென்த் அடிக்கிறாங்கப்பா. மேட்ச் வர வர ஒவ்வொரு பாலுக்குமே ஹை ஸ்கோரிங் எதிர்பார்க்கறத விட லோ ஸ்கோரிங் தான் அதிகமாக எதிர்பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். ரவுண்டு 5 முதல் கேமே அப்படி தான் இருந்தது. ரெண்டாவது கேம் வந்து அப்படி தான் போகும் போலையே. பார்ப்போம் ஃப்ளைங் ஈகிள்ஸ் பறப்பாங்களா அப்படின்னு. ஓ செம்ம ஷாட் ஸ்ட்ரைட்ல பால் டிவியேஷன் ஆச்சு. பட் இருந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் குயிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அண்ட் நல்ல ரன்னிங் பா. சீரியஸ்லி நல்ல ரன்னிங் சூப்பராக ஓடி எடுத்துருக்குறாங்கப்பா ரன்னு. செம்ம ஷாட் சீரியஸ்லி. அது அவ்வளோ ஃபுல் ஃபோர்ஸில் வந்த பாலை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கிறாரு. ஆஹா ரொம்ப தள்ளி போட்டார் போலயே. எஸ் ஆமாம் அதே தான். ஸோ ஒயிட் சிக்னல் காமிச்சிருக்காங்க. திருப்பி போட நம்ம அதை. சரி என்ன கிரிக்கெட்டுன்றதை நானே சொல்லிடுறேன். மிஸ்டர் கிரிக்கெட்டுன்னு அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்குது. அந்த நிக் நேமு மக்களம். ஓ மறுபடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் அவுட் சைடு ஆஃப்ல தள்ளி போட்டிருக்கிறாங்க. அது ஒரு வைடு போட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க அம்பேர் ஜி. ஓகே ஒய்டுக்கான ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்கப்பா பவுலிங் டீமு. அது ஒய்டுலாம் இல்லை கரெக்டாக உள்ளே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து ரிவ்யூ எடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்டுக்கான ரிவ்யூ பாருங்கள் கம்ப்யூட்டர் ஜி. ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒய்டே அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஜி வந்து பார்த்து சொன்னதில் ஒய்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வைடு தட் இஸ் அ வைடு அண்ட் ரீபால். ஷாட் ஐயோ என்ன மாதிரி அடிடா அது. அப்பா பால் பறந்து கடலுக்கு போயிடுச்சு. சிக்ஸ் போனதுக்கப்புறம் அடுத்த பால் எங்க கீப்பரே வந்து ரொம்ப ஓரஞ்சாரமாக வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஒய்டே ரீபால் போட்டாகணும் மறுபடியும். என்னடா அது மாற்றி மாற்றி ஒய்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா வேறு வந்துருக்குது. அது போக இதுக்கு முந்தின மாதிரி 6 வேறு வந்திருக்குது. பெரிய ஓவராக போயிட்டு இருக்கிற நேரமே கண்ட்ரோல் பண்ணுவாங்களா யங் 11?
கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், பண்ணுவாங்களா இல்லை, கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்படி இக்கட்டான நிலைமையில் இருக்கிறாங்க. என்ன பாயிண்ட் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கவரு, அது டிஃப்ரெண்டான செட்டப்பாக இருக்குது. இழுத்து அடிக்க முயற்சி பண்ணாரு, அதுவும் மாற்றி மாற்றி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டு ஒய்டாக போய்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கீப்பர் சில்லா, சரி பரவாயில்ல போடு பார்த்துக்கலாம், போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே கூல் மேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சோஃபார் கொஞ்சம் பெரிய ஓவர் தான், ஏன்னா எக்ஸ்ட்ராஸுமே வந்து நிறையா குவிஞ்சிருச்சு. கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக யங் 11 ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த ஷாட்டை பண்ணிட்டேன், மறுபடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு முறை வைடு, ஐயோ வாட்ட ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புரியலப்பா. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நல்ல எய்மு, ஓகே. பட் ஆனால் ரொம்ப தள்ளி போகுது, காத்துலையுமே முக்கியமாக கலந்து போகுதுனால பால் போகிற திசைக்கு போகல, போகிற போக்கில் போகுது. விக்கெட்டு ஆமாங்க, விக்கெட்டுங்க. பேட்டர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாரு. எஸ், பால் ஆங்கிலிங் வெளியே போயிடுச்சு. அவுட் ஸ்விங்ல இன்னொரு விக்கெட் கிடைச்சிருக்கு. வெல்கம் விக்கெட். ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யார் மாதிரி ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோரு 21 ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ 21 ரன்ஸ் ஃபார் 2 overs. ஓகே, டீசெண்டான ஒரு ஸ்கோர் இருக்குது. பட் ஆனால் 2 விக்கெட்டுமே இழந்துருக்கிறாங்க. மூணாவது ஓவரோட முதல் பாலு. ஸோ ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டு ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் கேச்சிங் பொசிஷனில். ஸ்லிங்காம் ஆக்ஷனு, ஆஹா ஸ்லிங்காம் ஆக்ஷன்ரா. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது பார்த்து. சீரியஸ்லி ஸ்லிங்காம் ஆக்ஷனை வந்து மறுபடியும் பார்க்கறதுல ஒரு வகையில் பர்சனலி ஹாப்பி. அந்த பால் ஆங்கிலிங் இன்னும் வரதே ஒரு அழகு. ஆஹா, மேபி இந்த ஷார்ட் மிட் விக்கெட்டை கொஞ்சம் பின்னாடி இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுப்பா. கேச்சிங் பொசிஷனில் அங்கே வச்சுருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அந்த லைனு சர்க்கிள் கிட்ட இருந்திருந்தாங்கன்னா மேபி இன்னொரு கேட்ச் எடுத்துருந்துக்கலாம். பட் ஒரு ரன். லோ ஃபிட்டாஸ் அண்ட் அது கால் திசையில் வந்ததுனால ஜஸ்ட் கிளைட் பண்ணி விட்டுருக்கிற அப்படி ஷார்ட் அடிக்கிற மாதிரி. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஃபைன் லெக்கில் 1 ரன்னு. சிங்கிள் ரொட்டேஷன் நல்ல ஐடியாப்பா சீரியஸ்லி. ஏன்னா மாற்றி டாட் பால் போய்கிட்டு இருக்கிற மாதிரி பேட்டரி ப்ரெஷர் ஆகிறதுக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு போயிடலாம் ஜாலியாக. எட்ஜு, ஆஹா அங்கே ஆள் இல்லை. ஏன்னா அங்கே டீப்பில் தான்ப்பா ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஒரு சில்லி பாயிண்ட் மாதிரி ஒன்று கேட்சிங் பொசிஷனில் வேறு வச்சுருக்கிறாங்க. ஸோ கேட்சுக்கு அங்கே போனது கவர் திசையில் ஒன்றும் பண்ண முடியாது. ஷாட், அடடா மாட்டலை மறுபடியும் மாட்டலை. பவுண்ட்ரிக்கான அவசியம் வந்து விட்டது ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு. பவுண்ட்ரி அடிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எச்சு, பட் ஆனால் ஃபைனலுக்குலாம் ஆள் இல்லை, ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ கீப்பர் நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. எடுத்தோடனே த்ரோ பண்ணாதே சிங்கிள் தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க போலயே. அண்டு சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்டு 3 ஓவர் முடிவில் 25 ரன் அடிச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. They desperately need a big boundaries and big scores on the board. If not happens means then it become a big trouble. பரவாயில்ல, ஃப்ளோவாக சொன்னால் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லிட்டேன்டா. நாளடைவில் வெற்றி. பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஓரளவு நல்லாவே வருது. அதெல்லாம் கவுண்டர் எதுவும் போட்டுருவானோன்னு நினச்சேன், எடுக்கல. வேற ஏதோ வேலையை பாட்டெல்லாம் தேடிட்டு இருக்கா அப்படி. டிஜே அடுத்தடுத்து பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி. ஸோ அதனாலே வந்து அதில் பிஸியாக இருக்கிறாரு.
ஷார்ட் பிச் தப்பான டெலிவரி சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யாரு ஜோக்கிங் மீன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் ஓடி போய் நல்ல ஒரு ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க ஃபைன் லெக்கில். எஸ் எல்லாருமே வாங்க பாருங்க தப்பான பால்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காரணம் வந்து ஷார்ட் பிச் டெலிவரி கரெக்டாக மாட்டிருந்தது அப்படின்னா கடலுக்கு தான் போயிருக்கும். நல்ல வேலை கரெக்டாக மாறல, டாப் பேஜ்னால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஓடி இருக்கிறாங்க. ஹைட்டா பாருங்க எட்ஜ்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி டு த கீப்பர் அண்ட் விக்கெட் ஸ்ட்ரைட் அவே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கேட்ச் விக்கெட் விழுந்துருக்காங்க. ஆனா ஒரு போடுற ட்ரெஸ் எந்த யுவராஜ் அடுத்த புதிய பேட்டராக யுவராஜ் உள்ள இறங்கி இருக்கிறாரு. யுவராஜ் உள்ள வந்திருக்காரு. நல்லா வாழ அங்கே வர கீப்பர். ஓகே அண்ணா ஓகேண்ணே ஹோல்ட் த போஸ்ட் ப்ரோ. ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறோம். நல்ல போஸ். ஓ அவுட்டுக்கு அப்பீல் கேட்குறாங்க பாலாம். ஆனால் அது ஒய்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கீப்பர் தெரிஞ்சுதான் கேட்டிருக்காரு. மனுஷன் இருக்கிறது வந்து யூசி சகலோட கேரக்டர் போலயே ரொம்ப குசுமுகாரர் கீப்பர். ஓ இறங்கி அடிக்க முயற்சி. அவுட்டா ஆகா ஸ்டம்பிங் ட்ரை பண்ணிருக்கப்பா கீப்பர். கம்ப்யூட்டர் ஜி ஸ்டம்பிங்கா இல்லையா அது பார்த்து மட்டும் சொல்லுங்க. ஹாய் பாய். கம்ப்யூட்டர் ஜி ஸ்டம்பிங்கா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதான். அந்த சச்சின் டெண்டுல்கர் போஸை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும். அதே மாதிரி நல்லா அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீமுக்கு நல்லா இருக்கும். நான் சொன்னே போஸ் எடுத்துட்டாரு. இங்கே ரிவ்யூ எதுக்காக போயிருக்கோம் அப்படின்னா இறங்கி வந்து டவுன் த ட்ராக்ல அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் லென்த்தில் மாற்றி போட்டார் பவுலர். அது காரணத்தில் கீப்பர் கேரி ஆகி அவங்க மொத்தம் வந்து ஸ்டம்பிங்கில் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஸ்டம்பிங்காக இல்லையா அப்படின்னு கம்ப்யூட்டர் ஜி வந்து நேராக தேர்ட் அம்பையர்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ சாரி லெக்கம் பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டிருக்காரு. கம்ப்யூட்டர் ஜி வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ பவுண்டரி பக்கத்தில் இருக்கிற ப்ரோ சிங்கிளா இல்லை நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா? மற்றெல்லாம் ஜோடியாக இருக்காங்களே அதான் கேட்டேன். என்ன ரியாக்ஷன் ஆகாது. ஸ்டம்பிங்கப்பா இதை எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. another wicket down for flying eagles. they are in a deep trouble because scoreboard is too low அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. மாற்றி விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குதுப்பா ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு. என்ன செய்ய யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் எங்களவன் ஸ்டார்ட் வேற லெவல்யா. மாற்றி பவுண்டரிஸ் இங்கிட்டு வந்தாலும் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸில் ஓடினாலும் ஸ்மூத்தாக மேட்சை வந்து அப்படியே கேரி பண்ணி கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த புதிய பேட்டராக மேகநாதன் உள்ள இறங்கி இருக்கிறாரு. எஸ் கீப்பர் வந்து நான் எப்படிலாம் ராத்திரி பகலமாக ப்ராக்டிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருக்கிறவட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அதனால தான் இந்த ஒரு ஸ்டம்பிங் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்காருப்பா. மிட் விக்கெட் எல்லாருக்கும் அங்கே மிட் விக்கெட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மிட் விக்கெட்டில் பட்டாலே போதும் பால் பறந்துருன்ற ஒரு ஐடியா.
அவ்வளோதான். அந்த இடத்துல கீப்பரோட இந்த பாலுக்கு கீப்பரோட பங்கு தான் பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவில் 28 ரன் இப்போதைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் சொல்லுங்க என்னாச்சு ரிவ்யூ? ஓ கடைசி செகண்ட்ல ரிவ்யூ எடுத்திருக்காங்களா? ரிவ்யூ ஃபார் வைட் கம்ப்யூட்டர் ஜி. ஓகே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டு பாது தள்ளி போட்டாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து இங்கே ஒய்டுக்கு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. நம்ம கம்ப்யூட்டர்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த லாஸ்ட் பால் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். கீப்பர் ஒரு விஷயம் சொன்னார் அந்த இடத்துல பவுலர்கிட்ட ரகசியமாக. ஸோ ரிசல்ட் வந்து அது ஒய்டே கிடையாது, அது ஒரு லீகல் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ஓவர் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் அடிச்சிருக்கிறாங்க ஃப்ளையிங் ஈகிள்ஸு. இப்படி இருக்க போகும்போது இது அடுத்து லாஸ்ட் ஓவர் வேற. அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து பால் போடணும். ஓ எப்படி ஐயோ என்ன கீப்பர் அசால்ட்டா விட்டீங்க, அழகான ஒரு சம்பிங்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா விட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. சீரியஸ்லி அது ஒரு பைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீப்பர் வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படின்ற மாதிரி இருக்குது. அமைதியா போய்கிட்டு இருந்த திடீர்னு ஒரு அதிரடியான ஒரு அடி, ஆனா பவுண்டரி போச்சா அண்ட் ஃபைனலி போயிருச்சாப்பா. ஆமாப்பா ஃபைனலி போயிருச்சு. அண்ட் அது தொடர்ந்தீங்களா? நோ பால். ஆஹா கடைசியா நோ பால் வந்திருக்குதேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. நோ பால் கொடுத்துருக்குறாங்க இங்க. ஓகே எஸ் எனக்குலாம் வந்து இமீடியட்டா ஒரு சேஞ்சு. நோ பால் கொடுத்த செகண்ட்லேயே வந்து அடுத்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. வா பரவாயில்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆளை வந்து இறக்கிருக்கிறாங்க உள்ள. ஸோ முக்கியமாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பவுண்டரி வந்துருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் கேப்பு ஒரு பவுண்டரி வந்திருக்குது. நல்ல ஒரு விஷயம் ஃப்ளையிங் ஈகிள்ஸ்க்கு. பட் ஆனால் இது ஒரு பவுண்டரி பத்தாது. இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாலுமே பவுண்டரி அடிச்சே ஆகுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு புதிய பவுலர் உள்ள பவுலிங் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் யூஸ் பண்ணுவாங்களா? ஓகே கவர்ல ஓங்கி அடி. பட் ஆனால் வந்து பாலு என்ன சொல்ல பீச் மண்ணுங்க ஒன்றும் போகல, டைமிங்கும் இல்லை. ஆக மொத்தத்துக்கு அது வந்து ஃப்ரீ ஹிட்ல பெரிய டிஸ்ட்ரக்ஷனும் இல்லை. சிங்கிள் ரன் ஆன் த போர்ட். விடுங்க ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. அவங்க டீம்மேட் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. ஓ கிண்டி விட்டுருக்காரு ஐயா, மினி கிண்டி விட்டாரு. ஹெலிகாப்டர் ஷாட் லைக் வெர்சன். ஒன்று ரெண்டா குயிக்கா 2 அவுட்டா. ஓகே அங்க கம்ப்யூட்டர் ஜி கிட்ட போயிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி பவுலர் எண்ட்ல ஒரு ரிவ்யூ. ரன் அவுட்டா இல்லையா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. பவுலர் எண்ட்ல ஒரு ரன் அவுட் அப்பீல். ஸோ அதை மட்டும் அவுட்டா இல்லையா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. என்ன இந்த மேட்ச் கம்ப்யூட்டர் ஜிக்கு நிறைய வேலை கொடுக்குறீங்க, சரியில்லையே. ஓகே அங்க ரிசல்ட் வந்து அவுட். அவர் டைவ் அடிக்கிறதுக்குள்ள நாங்க பால் வந்து ஸ்டம்பிள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் தெரிஞ்சிருக்குது.
மறுபடியும் அதே மினி ஹெலிகாப்டர் ஷாட் வெர்ஷன். பட் ஆனால் பால் சரியா போலைங்கோ. மிட் விக்கெட்லேயே பால் டெட் ஆயிடுச்சு. சிங்கிள் மறுபடியும். ஓ இறங்கி வந்து நல்ல ஷாட். சீரியஸ்லி லுக்கிங் கியூட் அப்படின்ற மாதிரி. ஐயோ ஆஹா ஃபீல்டர் த்ரோ அடியில் என்னாச்சு ஓடுங்க. அண்ட் ஃபைனலி அங்கனக்குள்ள வந்து ஒரு பவுலர் ரன்ல ஒரு ரன் அவுட். ஆக்சுவலாக வந்து கீப்பர் வந்து தவறி விழுந்துட்டாரு. பட் இருந்தாலுமே வந்து கடைசியாக வந்து ரன் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஓகே ரிவ்யூ பாருங்க கம்ப்யூட்டர் ஜி. ஓகே யாரும் உள்ள போகாதீங்க ஒரு நிமிஷம். ரிவ்யூ ஃபார் ஒன் ஷாட் கம்ப்யூட்டர் ஜி, அதை செக் பண்ணுங்க. பிளேயர்ஸ் ப்ளீஸ் வெயிட். பேட்டர்ஸ் ஓகே அது ஒன் ஷாட்டா இல்லையா கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதான். ரிசல்ட் என்ன? ஒன் ஷாட்டு. அடடடடடா ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒன் ஷாட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் வேற வந்திருக்குது. ஃபில்டர்ஸ் உள்ள போலாம். ஸோ ஃபில்டர்ஸ் உள்ள போங்க. ஓகே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஷாட்டில் வந்து ஒரு ரன் அவுட் வேறு விழுந்திருக்குது. ஸோ ஆக மொத்தம் அடித்த ஸ்கோர் ஃப்ளைங் ஈகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 ரன்ஸ் ஆன் த போர்டு அண்ட் 39 ரன்ஸ் டார்கெட் ஃபார் யங் 11 அணிக்கு. கொஞ்சம் கம்மியான டார்கெட் தான். பட் இருந்தாலும் கடைசி மேட்ச் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு ரொம்ப உக்கிரமான ஒரு போட்டியாக கொண்டு போனாங்க. கடைசி பால் வரைக்குமே வந்து அந்த மேட்ச் இருந்தது. ஆக்சுவலாக நேற்று தான் நினைக்கிறேன். நேற்று அந்த போட்டி வந்து நடந்தது இல்லையா, அதில் கடைசி பால் வரைக்கும் கொண்டு போனாங்க. 39 டார்கெட், 39 ரன் இப்போதைக்கு டார்கெட்டு. ஸோ நேற்று மேட்சை பொறுத்தவரை நேற்று ஒரு 45 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 46 டார்கெட்டாக இருந்துச்சு. ஒரு 6 ரன் ஷார்ட்டேஜாக இருக்குது இப்போதைக்கு நேற்று மேட்ச் கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் நேற்றுக்கிட்டே மாதிரி இன்றைக்கும் வந்து ஃப்ளைங் ஈகிள்ஸ் வந்து பறப்பாங்களா அப்படின்றத வந்து ஜெய் பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரப்போட உள்ளே போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்தால் பார்க்கணும். ரெண்டாவது இன்னிங்ஸில் சேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து சத்தியமாக இமேஜினேஷன் பண்ண முடியல. 5வது ரவுண்டுன்ற பேரில் பேட்டிங்கில் கண்ணா பின்னான்னு ரன் வரும்னு பார்த்தா இங்கே கண்ணீர் மலையோட வந்து விக்கெட் தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு மன வருத்தமாக இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கும் இல்லை. ஸோ அது தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸில் சேஸில் வந்து யார் கலக்க போகிறாங்க, சேஸில் கலக்க போகிறாங்களா இல்லை யார் செகண்ட் இன்னிங்ஸ் கலக்க போகிறாங்க அப்படின்றத வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்து தெரிஞ்சுப்போம். பாடுங்க டீச்சர் பாட்டை.
ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பை கரெக்டாக போட்டாங்கப்பா. அவன் வந்தலேருந்து ஃபார்மேஷனே அமையல பாவத்துக்கு. கடைசியாக ஒரு ஸ்டெப்பை உருப்படியாக போட்டிருக்கிறாங்க. நீ காலையிலேருந்து அப்போ அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்க. மொத்தத்தில் எவனும் இங்கே மேட்ச் பார்க்க வரல. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு முழு சமையல்காரனாவே மாறிட்டாயா. ஸோ எஸ் ஓகே, ஃப்ளைங் ஈகிள்ஸ் முதல்ல பேட் பண்ணாங்க. 38க்கு 6 அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு அவங்களோட சமரியை பார்த்துடலாமா? விமல் நல்லா ஆடினார் ஓப்பனிங்கில். அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நவமணி முத்துமணியாக போட்டிருக்கா அப்படி. 39 டார்கெட்டு. எங்களை வந்து சாஸ்க்கு மோத பாலு ஃப்ளிக்கு முறையில் ஒரு பவுண்டரிங்க. இதாயா ஸ்டார்ட்டு. முதல் பாலே பவுண்டரியோட சுந்தரராஜா வெல்கம் பண்ணியிருக்காரு மதன். அத்த பாலே அதே டைரக்ஷன், பாலை வெறும் திசை மட்டும் காமிச்சு விட்டாரு. பவுண்டரி வராது, ஆனால் 2 ரன் வந்துருவாங்க. நல்ல ஸ்டார்ட்டு. ஸோ இந்த ஒரு மேண்டட்ரி பவர் பிளே யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்கோரில் ஒவ்வொரு ரன்னுமே ரொம்ப முக்கியம். ஸோ டக்குன்னு பேட்டிங் டீம் ஃபாஸ்ட்டாக ரன்ஸ் ஆட்டாங்கன்னா அவங்க மேலே கேம் வந்துடும். இல்லைனா மேட்ச் வந்து க்ளோஸாக போகிறதுக்கு சான்சஸும் இருக்குங்க. காத்துல ஃபீல்டர் 2 பேருக்கும் நடுவில் வந்துருக்குது. சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். ஆஹா 2 ரன்னுங்க ஓடிட்டாங்க. சம ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். 3 பால்ல 8 ரன்னு. ஆக்சுவலாக நேற்றுக்கு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல, ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். பாகிஸ்தானில் நடக்கிற சூப்பர் லீக் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் சிக்கந்தர் ராஜா ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதை நான் இந்த பால் முடிச்சு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாட் பால் ஒரு 2 பால். ஆஹா சூப்பர் பாலுங்க, நல்ல கம்பேக். ஆக்சுவலாக மொதல் 3 பாலுக்கு அப்புறம் அடுத்த 2 பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ். 5 பால்ல 8. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர். ஒரு பெரிய ஷாட்டோட முடிப்பாரா? விக்கெட்டோட முடிச்சார்னா சுந்தர்ராஜோட ஓவருங்க. ஆஹா மேல 1 2 கவர்ஸ் கைக்கு வந்த கேட்ச மிட் ஆஃப் ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விக்கெட்டோட தாங்க முடிச்சிருக்காரு இங்கே சுந்தர்ராஜ். நல்ல ஃபினிஷ். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8க்கு 1. இன்னும் 31 ரன்னு 24 பால்ல. ஸோ அந்த விஷயம் என்னன்னு டக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே சிக்கந்தர் ராஜா நேற்றுக்கு காலையில் வந்து இங்கிலாண்டில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ சொன்னாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இங்கிலாண்டில் ஒரு ஊரில் சாப்பிட்டுட்டு லஞ்சு வந்து யுஏஇயில் சாப்பிட்டுட்டு திரும்ப டின்னர் பாகிஸ்தான் வந்து பிஎஸ்எல்ல இல்லை ஹெச்எஸ்எல்னு நினைக்கிறேன், ஹெச்எஸ்எல் லீகில் ஃபைனலாக வின்னிங் ஷாட் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. சங்கமாம்ஸ் நமக்கெல்லாம் சும்மா ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்குள்ளேயே உடம்பு டயர்ட் ஆயிடுது. நேற்றுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயரு காத்து வீசுற வீசுக்கு என்னமே ஒண்ணுமே கேட்கல. நீ பேசுறதே கேட்கலையா? ரைட்டு ஓகே. எனிவேஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிங்கப்பா. கிரிக்கெட்டுக்காக என்ன லெவல் வேணாலும் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. எண்ட் ஆஃப் மொதல் ஓவர் அண்ட் 2வது ஓவர் போடுறதுக்கு தேவராஜ் இருக்காரு. சூர்யா இருக்காரா? குட்டி தளபதி படத்தையே பார்த்தலாம். முதல் பால் தப்பான பாலுங்க. ஃபீல்டு ஆஃப்ல இல்லவே இல்லை, ஆனால் ஆஃப்ல போட்டிருக்காரு. தொட்டுருச்சு பவுண்டரி. முத பாலே இன்னொரு ஓவரை முத பால்லே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க நவீன். இந்த முறை ஸ்லாட்ல அச்சாருங்க. என்ன ஷாட்டுங்க அது?
சங்கமம் ஸோ அடுத்து ஆட இருக்கும் அணியினர் என்கேபிடி திருவடந்தை வர்சஸ் ஸ்பார்டன்ஸ் கோவளம். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அடுத்த மேட்ச் ஸ்பார்டன்ஸ் கேப்டன் அண்ட் என்கேபிடி திருவடந்தை கேப்டன் வாங்க ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு டீம் கேப்டன்ஸும் வாங்க பிரசன்டேஷன் ஏரியா அருகே. கஜேந்திரன் எங்க போறீங்க? ஸோ டாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் மட்டும் சொல்லலாம்னு பார்த்தேன். பால் போட்டு வரோம் அதுக்குள்ளேன்னு தெரில, இருங்க பால் போட்டுட்டோம் சொல்லிடுறேன். ஷாட்டு சிக்ஸா, ஆஹா 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 கேட்சா, ஆஹா கையில ஆறு. பட்டு தாண்டி சூப்பர் போயிடுச்சு. கேட்ச். ஸோ எஸ் ஏங்க நம்ம சேல் லீடர்ஸ் வந்து மதுரை இல்லை லண்டன் போனாலே பல பழக்கங்க. அவுட்டா அவுட்டு, நல்ல ஒரு ஷோ காமிச்சிட்டு இருந்தாரு விக்கி. அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பால்லே. முதல் பால்லே 6, ரெண்டாவது பால் அவுட்டுங்க. ஸோ நான் கேட்க வந்த கேள்வி இதுதான். லால் ப்ரோ எங்க இருக்கீங்க? லால் இருக்கீங்களா இங்க? சங்கமாம்ஸ் லால் அங்க இருக்காரா? உள்ள வந்திருக்காரு பிரபு பேட்டிங்க்கு. செம ஆவரேஜ், சரியான ஸ்ட்ரைக் ரேட் 140 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ ஆகாஷ், ஓகே நான் டேக் ஓவர் ஃபார் த டாஸ் ஃபார் நெக்ஸ்ட் மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் குரூப் சி 5th ரவுண்டு. மோத இருக்கும் அணியினர் என்கேபிடி திருவிடந்தை வர்சஸ் ஸ்பார்டன்ஸ் கோவளம். ஸோ நம்ம கூட என்கேபிடி கேப்டன் இருக்காங்க கஜேந்திரன் அண்ட் ஸ்பார்டன் கோவளம் கேப்டன் இருக்காங்க சிலம்பு, சிம்பு, எஸ்டிஆர். டாஸ் யார் கேட்க போறீங்க? ஸோ டாஸை வந்து என்கேபிடி திருவடந்தை கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். டெய்ல்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காங்க ஸ்பார்டன் கோவளம். சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எனி சேஞ்சஸ்? ரெண்டு பேர் இல்லை இன்னைக்கு. bowler மெயின் bowler இல்லை, அது மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ ஓகே, நீங்கள் டாஸ் வின் பண்ணியிருந்தா என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? பவுல் ஃபர்ஸ்ட் தான். ஸோ டாஸ் ஒரு பெரிய எஃபெக்டாக இருந்திருக்காது. ஸோ அவர் பேட்டிங், அவர் bowling. உங்கள் டீமில் எனி சேஞ்சஸ்? யாருன்னா புதுசாக வந்திருக்காங்களா? நியூ பேட்ஸ்மேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஒருத்தர் வந்திருக்காராம்ப்பா. ஸோ ரெண்டு டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் அங்கே டாஸ் போட்டிங்க. டாஸ் போடுறப்பே மேட்ச் இங்கே லிட்டரெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நோ பால், இப்போ திரும்ப ஒரு ஃபுல் டாஸில் நோ பால். இன்னும் 4 தாங்க அடிக்கணும். யங் லெவன் ஸ்டார்ட். பட்டிப்பலம் டீமே சரியான அடி. வைடு, இன்னொரு எக்ஸ்ட்ரா பால். டாமினேட்டிங் வெக்டரியாக பார்த்துட்டு இருக்க ஒரு ரவுண்ட் நம்பர் 4ல் இப்படி பார்க்கல. ஆனால் ரவுண்ட் நம்பர் 5ல் ஒரு டாமினேட்டிங் வெக்டரி, ரெண்டாவது டாமினேட்டிங் வெக்டரிங்க. ஃபாலோவிங் டிசிபி யங் லெவன் ஸ்டார். குவார்டர் ஃபைனலுக்குள்ள காலை வைக்கிற தருணமா? இல்லைங்க, காத்துல
விட்டாருங்க. ஆஹா, அந்த ஏதோ சிங்கிள் மட்டுமே ஒவ்வொருத்தரோட இன்னொரு ரன் வரும்னு எதிர்பார்த்தாங்க, பட் வரவில்லை. டாட் பாலுங்க. வெல்கமிங் டாட் பால். தலைவன் அருண் ஸ்டைல்ல சொல்லணும்னா ஆஹா சூப்பருங்க, பேக் டு பேக் டாட்ஸ். காத்துல குவார்டர் ஃபைனல்ஸ்க்குள்ள யங் 11 ஸ்டார் சூப்பர் ஷாட். இரண்டாவது டீமா உள்ள போறாங்க. ஃபினிஷிங் 6 கொடுத்து மேட்சை பண்ணி கொடுத்திருக்காங்க. டிசிபியை தொடர்ந்து இரண்டாவது டீமா யங் 11 ஸ்டார்ட் into the quarter finals. So team members, NKPT and Spartan team members and NKPT team members வந்துருங்க.